சிலுக்கு சிலுக்கு சிங்காரி சிங்காரி கதையை சொல்றேன் கேளு. வணக்கம் மக்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. இந்த படம் வந்துட்டு ஒரு என்னோட ஃபேவரட் டேரக்டர்னு சொல்லலாம், ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேவரட் டேரக்டர்ஸ். ஏன் இன்னும் தமிழில் படம் பண்ணலன்னு அப்படின்னு நான் ரொம்ப ஆதங்கப்பட்டு ஆசைப்பட்ட ஒரு டேரக்டர். இந்த ரியாக்ஷன் இருக்கிற காரணம் அப்படி புரியும். அண்ட் தென் இந்த காம்போவும், இந்த டேரக்டர் அண்ட் மியூசிக் டேரக்டர் காம்போவுமே வந்து ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா அவங்க பண்ணால் அந்த படம் ஒரு இசையில் வந்து ஒரு மேஜிக் பண்ணும். அதுவும் எனக்கு ரொம்ப ஃபேவரட் காம்போ. இந்த ஃபேவரட் காம்போவில் புதுசாக இந்த படத்தில் நடித்த ஒரு ஹீரோயின் ரெண்டு பேருமே வந்துட்டு சினிமா சார்ந்து இருக்கிறவங்களோட சம்மந்தப்பட்டவங்க. இதில் ஹீரோக்கு வந்து டெபியூ, ஹீரோயினுக்கு வந்துட்டு ஆல்மோஸ்ட் இது தேர்ட் ஆர் ஃபோர்த் மூவி. ஸோ இந்த படம் வந்துட்டு ரொம்பவே ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது, எனக்குமே இருந்தது. ஆனால் நான் ட்ரைலர் கூட பார்க்கல சீரியஸ்லி. ஏன்னா ஏதோ ஒரு விஷயம் நம்மளுக்கு இதில் பார்த்து பிடிச்சு போயோ, அதை போகும்போது பிடிக்காம போச்சுனாலோ, இல்லை இது எதுவுமே பிடிக்காம படத்தை பார்க்குறப்போ ஏதாவது ஒர்க் ஆகணும், வேண்டாம் நம்ம ஒரு 0 மீட்டர்லேயே போகும்போது ட்ரைலர் கூட பார்க்காம தான் அந்த படத்துக்கு போனேன். இந்த படம் ஆல்மோஸ்ட் கண்டுபிடிச்சிருப்பீங்க. நம்ம விஷ்ணுவர்தன் இயக்கத்தில் யுவன் சங்கர் ராஜா இசையில் ஆகாஷ் முரளி அவர்களின் டெபியூ மூவி, அதித்தி சங்கர் அவர்கள் ஹீரோயினாக நடித்து வெளியே வந்திருக்கிற நேசிப்பாயா அப்படின்னு இந்த படம் தான். ஸோ இந்த படத்தில் எனக்கு என்ன பிடிச்சிருந்தது, ஏன்னா இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம், எது ஒர்க்கே ஆகலை அப்படின்றது தான் இந்த ஷோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஷோக்குள்ள போகலாம். இது நம்ம ஷோ ரீல் அந்த போச்சு, ஓட்டுறது ரீல் அந்த போச்சு. ஸோ நேசிப்பாயா இந்த டைட்டிலை மாற்றிருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது வச்சிருக்கலாம். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இரு காதலர்கள் ஒருத்தர் மேலே ஒருத்தர் பயங்கரமாக பிரிய வச்சுட்டு இருக்கிற இரு காதலர்கள். ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த ஹீரோ வந்து ஹீரோயின் மேலே காட்டுற அதீத காதலே ஹீரோயினுக்கு ரொம்ப நெருக்கமாகி பிரிஞ்சிடுறாங்க. பிரிஞ்ச ஹீரோயினை ஒரு போர்ச்சுகலில் நடக்கிற ஒரு குற்றத்தில் கைதியாக ஹீரோ பார்க்குறாரு. உடனே கிளம்பி போர்ச்சுகல் போய் அந்த ஹீரோயினுக்கு என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஹீரோயினை காப்பாற்றினாரா இல்லையா, இவங்க காதல் சேர்ந்துச்சா இல்லையா. ரொம்ப சிம்பிளான ஒன்லைன். இது வந்து ஆக்சுவலி போர்ச்சுகல் இல்லாமல் ஹீரோயின் பிளேஸில் ஹீரோவோ இல்லை ஹீரோயின் பிளேஸில் வேற ஏதாவது விஷயமோ நடந்து அப்படிலாம் அந்த மாதிரி நிறைய கதைகள் வந்திருக்கு. பட் ஸ்டில் விஷ்ணுவர்தன் படம். ஸோ இதை எப்படி இவர் ப்ரெசென்ட் பண்ண போறாருன்றதுல தான் மேட்ரு இருக்கு. ஸோ அப்படி இந்த படத்தில் எனக்கு இவங்க காம்போல எனக்கு என்ன இந்த படத்தில் பிடிச்சிருந்தது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் திங், எனக்கு இந்த படத்தில் பிடிச்சிருந்த விஷயம் அப்படின்னா இந்த படத்தோட இந்த ப்ரொடக்ஷன் வேல்யூ. ஏன் அப்படின்னா ரொம்பவே அழகாக இருந்தது. போர்ச்சுகல் காட்ட விதம் ரொம்பவே சிறப்பாக இருந்தது. அங்கே தான் ஒரு 60 to 70% படம் அங்கே தான் எடுக்கப்பட்டிருக்கு. ரொம்பவே அழகாக காட்டியிருந்தாங்க. ப்ரொடக்ஷன் வேல்யூ வாஸ் ஆசம் சீரியஸ்லி. ஏன்னா படத்தோட ப்ரொடியூசர் நம்ம ஹீரோவோட மாமனார். ஸோ ரொம்பவே அழகாக காட்டியிருந்தாங்கன்னு சொன்னோம். ஸோ எனக்கு அந்த விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்தது. ரெண்டாவது, இந்த படத்தில் 2 கேரக்டர் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும். ஒருத்தர் வந்து நம்ம விக்கல்ஸ் அந்த யூடியூப்ல வருவார்ல, அவர் இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு 15 நிமிஷம் தான் வருவார். பட் ஹி வாஸ் குட். நிஜமாவே அவரோட ரியாக்ஷன், அந்த ஸ்லாங், அந்த கவுண்டர் டைலாக்ஸ் நிஜமாவே நம்மளை சிரிக்க வச்சுது. அதுக்கடுத்து வர இந்த போர்ச்சுகல்ல ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வர அந்த வக்கீல் கேரக்டர், ஒரு பொண்ணு ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஒரு படம் பண்ணியிருந்தாங்க. சீரியஸாவே யாருங்க அவங்க, தூக்கிட்டு வந்து தமிழ்நாட்டிலே வச்சிருங்க அவங்க இங்கே நிறைய படம் நடிக்க வைக்கின்ற மாதிரி இருந்தது. அதுவும் அவங்களுக்கு டப்பிங் கொடுத்தவங்களுமே வந்துட்டு சூப்பராக இருந்தது. அந்த கேரக்டருக்கு ஏற்ற ஸ்லாங்கு, அவங்க கொடுக்குற அந்த பாடி லாங்குவேஜ் ஏற்ற மாதிரி டோனு, இட் வாஸ் ஆசம் கேரக்டர். சீரியஸாக அவங்க 2 பேரையும் நான் வந்து இந்த படத்தில் ரசிச்சேன்னா அவங்க 2 பேரை தான். ரொம்பவே நல்லா இருந்ததுன்னு சொல்லணும். ஸோ இந்த கேரக்டர்ஸ் ரொம்பவே நல்லா இருந்தது. இதை தாண்டி ஹீரோட அப்பாவா வர, அம்மாவா வர, தங்கச்சி வர கேரக்டர்ஸ்லாம் அவங்களோட போர்ஷன் என்னவோ அதை நல்லா பண்ணிருக்காங்க. அதெல்லாம் நான் பறைய. அதே மாதிரி ஹீரோட ஃப்ரெண்டாக வர்றது, ஹீரோயினோட கூட வர்றது, அது எல்லாமே. அதுக்கப்புறம் இதில் மெயின் கேரக்டர்ஸாக வர சரத்குமார், குஷ்பு சுந்தர், ராஜா, பிரபு, இவங்களாம் ஆக்சுவலி இதில் வந்து ஸ்பெஷல் அப்பியரன்ஸ்ன்னு போட்டு தான் போட்டாங்க. சரத்குமாரை, குஷ்புவை, ராஜாவை, பிரபுவை, இவங்க எல்லாருமே ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் தான் போட்டாங்க. பட் ஸ்டில் அவங்களாம் படத்தில் வந்துட்டு ஆல்மோஸ்ட் அவங்க தான் ஆன்டகனிஸ்ட் ரோலு, ஒரு வில்லன்கள் சைடே அவங்க தான். பட் அதை வந்து அப்படியே ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் போட்டாங்கன்னு தெரியல. பட் இது நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி இந்த ரவுடி கேரக்டரில் ஒருத்தர் வருவார், அவருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ கேரக்டர் வைஸ் எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க, இந்த குறையும் சொல்ல முடியாது. ஸோ வேற என்ன நல்லா இருந்தது, சீரியஸ்லி அவ்வளோதாங்க நல்லா இருந்தது. எனக்கு இது சொல்ல கஷ்டமாக தான் இருக்குது, ஏன்னா என்னோட ஃபேவரட் டேரக்டர். ஆனால் நிஜமாக அவ்வளோதான் நல்லா இருந்தது. இட் வாஸ் ஷாக்கிங் ஃபார் மீ. விஷ்ணுவர்தன் தான் இந்த படத்தை இயக்குனாரா அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா எனக்கு இப்போ நான் சொல்ல போகிறது இந்த படத்தில் பிடிக்காதது அது கொஞ்சம் பெருசு வேறு.
ஃபர்ஸ்ட் திங் படத்தில் நடித்த ஹீரோ அண்ட் ஹீரோயின் எங்க அவங்க 2 பேருக்கும் லவ் வரப்போகுது அப்படின்ற ஒரு விஷயத்த ஆரம்பிச்சு கொண்டு போவாங்க. சீரியஸா ரொம்ப இரிட்டேட்டான பார்ட்டே அதுதான். ஏன்னா ஹீரோ பண்றது எப்படின்னா அதர்வாவோட அப்படியே அவரை இமிட்டேட் பண்ணி சில நேரங்கள்ல வேற ஒரு ஹீரோவை இல்ல இந்த ஹீரோவை அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு நம்மள யோசனையிலே வச்சிருப்பார் மனுஷன். அவர் சேர்ந்த அந்த துருவான விஷயம், ஹீரோயின் கிட்ட போயிட்டு அவர் வந்துட்டு விதடாவாதம் பண்றது, வீமாக வம்புழுக்கிறது, இதெல்லாம் வந்து ரொம்பவே செயற்கைத்தனமா நம்மளுக்கு எங்கேயுமே கரெக்ட் ஆகல. அதாவது ஒரு நேசிப்பையா டைட்டில் ஒரு ரொமான்டிக் மூவி, அப்போ அந்த லவ் போர்ஷன் கொஞ்சமாவது நம்மளுக்கு எங்கேயாவது என்கேஜிங்கா கொஞ்சம் நம்மளுக்கு அந்த ஃபீல் கொடுக்கணும்ல. சார் நம்மளுக்கு லவர் நம்மளுக்கு இப்படி ஒரு லவரே வேணான்ற மாதிரி இருக்கு. சரி, அவர் தான் ஒரு டெபியூ மூவி, ஓகே அவர் பண்றாருனா. இந்த பக்கம் அதித்தி சங்கர் சீரியஸ்லி எனக்கு வந்துட்டு அவங்கள வந்துட்டு இந்த மாவீரன்ல கூட பிடிச்சிருந்தது. எனக்கு விரும்பல சுத்தமா பிடிக்கல, நான் அதையுமே சொல்லிடுறேன். பட் ஸ்டில் மாவீரன்ல எனக்கு பிடிச்சிருந்தது, ரொம்பவே பிடிச்சிருந்தது. பட் இந்த படம் ஏன் ஒன்ஸ் மோர்ல கூட அவங்க பாடல்கள் போகுது, அதுல கூட நல்லா இருந்தது. நம்மளாம் இதுல வந்து ரொம்பவே ஒரு மாதிரி டல்லா காட்டின மாதிரி இருந்தது. இன்னும் ஆக்டிங் வாஸ் ஏன் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. இதெல்லாம் நிறைய பேர் அப்பா இப்பா நிறைய பேர் பாராட்டுவார், அப்படி நடிச்சிருக்காங்க. சீரியஸ்லி இட் வாஸ் ரொம்ப அண்டர் பிளே பண்ண மாதிரி இருந்தது. அதுவும் அவங்க 2 பேரோட லவ் போர்ஷன் தான் சீரியஸ்லி எனக்கு எங்கேயுமே ஒர்க் ஆகுங்க. அந்த கனெக்டே இல்லை. எதுவும் வீணா சொல்லுவாங்களா, ஒரு பழமொழி வரும், வேண்டா இருப்பா புள்ளியை பத்திட்டு காண்டாபுரம் பேர் வச்ச மாதிரி, வேண்டா இருப்பா ஒரு படம் சைட் போட்டா நடிச்சு கொடுத்துட்டு போகுன்ற மாதிரி இருந்தது கம்ப்ளீட்லி. இந்த படத்தோட பெரிய டிராபேக்கே அவங்க 2 பேர் தான். சீரியஸா நல்லா முயற்சி பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் இந்த படத்துக்கு அது முயற்சி பத்தாது. ஏன்னா அவங்க 2 பேர் தான் மெயின் கேரக்டர்ஸ். மற்றவங்க பண்ண அளவுல கூட இவங்க கிட்ட அது பெருசாக பணக்கடல. இவரோட ஆக்சுவலாக அட்லீஸ்ட் அந்த தாடியவாதி ட்ரிம் பண்ணி விட்டுருக்கலாம். முகமே ஃபுல்லாக மறைஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. எக்ஸ்பிரஷன்ஸே பெருசாக தெரியல. அவர் அழுகிறது தான் அழுகிற மாதிரி தெரியுது. ரொமான்ஸும் தெரில, கோவம் தெரியல. நிறைய இடத்துல அடி வாங்கி நம்மளுக்கு வந்து ஒரு சீப்பா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு ஹீரோ ஏதோ ஒரு இடத்துல திருப்பி அடிக்கிறப்ப நம்மளுக்கு அட்ரா அப்படின்ற மாதிரி இருக்கும். அது மாதிரி அடி நல்லா அடிங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ பெரிய ட்ராபேக் இவங்க 2 பேர் தான். 2வது, இது யுவன் சங்கர் ராஜா படமா, அவர் தான் பாட்டா இந்த படத்துக்கு அப்படின்ற மாதிரி தான் யுவன். வாட் ஹேப்பன் டு யுவன், அதுவும் விஸ்வநாதன் காம்போவோட வேற, என்னங்க நீங்க இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. சுத்தமா பாடல்கள்லாம் என்னன்னா அவரோட பாட்டிலே ஒரு யூனிக்னஸ் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு கோட் படமே அவரோட சுமாரான ஒரு ஆல்பம் தான். எனக்கு என்ன புரியலன்னா, யுவன் அவரோட ஸ்டாண்டர்டை விட்டு இறங்கி இப்போ உள்ள ஜென்ரேஷனை நான் ஃபுல்ஃபில் பண்றேன், அவனுங்களை வந்து நான் அவனுங்க கிட்ட இருந்து எனக்கு கிளாப்ஸ் வரணும், அவனுங்க கிட்ட இருந்து எனக்கு விசில் வரணும்னு நினைச்சிட்டு இறங்கி வேலை செய்யறேன். சத்தியமா அவனுக்கு வந்து நீங்க ஒரு பாட்டுக்கு பாராட்டினாலும் 9 பாட்டுக்கு உங்களை கழுவி ஊற்றுவான். அவனோட ஃபேவரட் நடிகர் பாட்டுக்கு நீங்க போடும்போது அதுதான் நாசம் பண்ணுவான். அடுத்த நடிகரை நீங்க போட்டீங்கன்னா அதுதான் நாசம் பண்ணுவான். அவ்வளவுதான் மேட்ரு. நீங்க அவனை ஃபுல்ஃபில் பண்ண மியூசிக் போடாதீங்க தெய்வமே. உங்களோட தரத்துக்கு போடுங்க, உங்களோட ஸ்டாண்டர்டுக்கு போடுங்க. உங்க 2 பேரோட காம்போல அந்த பாடல்கள்னா எப்படிப்பட்ட பாடல்கள்? ஏன் இவ்வளவு மட்டமா? அது ஒர்க் ஆகணும்ல, அது ஆகாம போனதுக்கு காரணம் இவங்க 2 பேரையும் பார்த்து போட்டிருப்பாரு, அது எங்கேயுமே ஒர்க் ஆயிருக்கு. ஸோ அதுவுமே பெருசா ஒரு பெரிய டிராபேக் தான். ஒரு த்ரில்லராகவும் இந்த படம் த்ரில்லிங்கா இல்லை, ரொமான்டிக்காகவும் இந்த படம் ரொமான்டிக்கா இல்லை. கம்ப்ளீட்லி டிசப்பாயிண்டிங். இந்த படத்துக்கு மார்க்குன்னா பார்த்தீங்கன்னா தலைவர் விஸ்வநாதனுக்காகவும் அந்த பிஜிஎம் ஸ்கோருக்காகவும் இந்த ப்ரொடக்ஷன் வேலைக்காகவும் 100க்கு ஒரு 35 மார்க் கொடுக்கலாம். அவ்வளோதான். அதுக்கு மேலெல்லாம் வாட்ச் இட் இன் தியேட்டர்ஸ். முடிஞ்சா ஓடிடியில் வந்தால் கிவ் அ ட்ரை. அவ்வளோதான் மக்களே. மீண்டும் அடுத்த வாரம் வேற ஒரு திரைப்படம், வேற ஒரு விமர்சனம், வேற ஒரு முன்னோட்டத்தோடு உங்களுக்கு சந்திக்கிறேன். உங்க விஜய். வரட்டா மாமே.